மக்களே, இன்றைக்கி நம்ம இங்கெல்லாம் புதாராட்டி எல்லாம் வளர்ந்து கிடக்குது. ஐயோ பயமாக இருக்குதே போகிறதுக்கு காட்டுக்குள்ளே. ஓ எங்கே இருக்காங்க? எப்படி போகணும்? ஃபுல்லாக புதாராயிடுச்சுங்க. இங்கே எப்படி சூப்பராக இருக்கும். எல்லாம் மீட் பண்ணி வச்சுருப்பாங்க. கல்யாண பிஸிலெல்லாம் விட்டாங்க பழகுது. தொண்டை கொஞ்சம் சளி பிடிச்சி மூச்சு வாங்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பேசுகிறது புரியுதா? பாருங்கள், அன்றைக்கி வந்தப்போ எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி பாருங்கள் மாங்காய் பறிக்க போயிருக்காரு. அந்த மாங்காய் சாப்பிட்டு தாங்க சளி பிடிச்சிக்கிச்சு எனக்கு. ஆனால் செம்ம டேஸ்ட்டுங்க. மேலே வந்து பச்சை கலராகவே இருக்கும், ஆனால் நல்ல இனிப்பு, செம்ம டேஸ்ட்டு. நைட்டில் சாப்பிட்டேன். அதான் இல்லை இவருக்கு நமக்கு என்னங்க பண்ணுறது. மாங்காய் மரத்தில் மாங்காவே இல்லை, எல்லாத்தையும் பறிச்சிட்டாங்க போல இருக்குது. பாருங்க, அன்றைக்கி எவ்வளோ பார்த்தோம் கொத்து கொத்தா எல்லாம் பறிச்சிட்டு போயிட்டாங்க. வரவங்க போகிறவங்க இருக்கிறவங்க எல்லாம். பாருங்க வாழை மரம் பாருங்க. அவ்வளோதான், நான் வரதுக்காட்டி எல்லாத்தையும் பறிச்சிட்டு வந்துட்டார் இவர். நம்ம போகலாம் வாங்க. அப்போ மதியான நேரத்தில் 1 மணி நேரத்தில் காட்டு சைடு போகாதீங்கன்னு சொல்லி பயன்படுத்தி இப்போ எங்கே பார்த்தாலும் பயமாகவே இருக்குது. பாருங்க முருங்கை மரத்தை காயெல்லாம் காஞ்சி போய் கிடக்கு. வரும்போது குண்டாக வந்து காஞ்சி போயிடுச்சு. சத்து இல்லையா என்னமோ தெரில. இங்கே பாருங்க லெமன் செடி. இப்போ தான் மழை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காய் பெருசாகுது. இந்த பழம் நல்லா ரெட்டாக மரத்துலேயே இருந்தது. சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடு செஞ்சோம்னா மரத்துலேருந்து பழுத்து விடுங்களா, அது நல்ல ஜூஸ் இருக்கும். எந்த உரமும் போடாமல் வளருது தானாகவே, அதனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரி வாங்க, அவ்வளோ இந்த வீடியோ முடியுது. நம்ம கிளம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். முருங்கைக்கீரை பிசுன்னு பாருங்கள்.